நிறைய பேருக்கு பைஃபோக்கல் லென்சஸா ப்ரொக்ரெசிவ் லென்சஸா எது பெஸ்ட், என்ன மாதிரியான லென்சஸ் நான் வேர் பண்ணா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே உங்களுடைய தாத்தா அல்லது பாட்டி போடக்கூடிய கண்ணாடியில ரவுண்டு வச்ச பைஃபோக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க, which is an outdated one. ஸோ அதுல உங்களுக்கு மேடு பள்ளம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய டிஸ்டன்ஸ் அண்ட் நியர் ரெண்டும் சேர்த்து பார்க்குற ஒரு காம்பினேஷன் ஆஃப் லைன் ஒன்று உங்களுக்கு தெரியும். அதுல தூர பார்வையும் கிட்ட பார்வையும் பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதுவே ப்ரொக்ரெசிவ் லென்சஸ்ல அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உங்களுடைய விஷன் ப்ரொக்ரெசிவா டிஸ்டன்ஸ் அண்ட் நியர் எஸ்பெஷலி இன்டர்மீடியட்டும் அதுல கொடுத்துருப்பாங்க. இன்டர்மீடியட் விஷன்னா என்ன அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய 1 டிஸ்டன்ஸ், லைக் நம்ம கம்ப்யூட்டர் யூசேஜ், சிஸ்டம், லேப்டாப்ஸ், இது எல்லாமே வந்து 1 டிஸ்டன்ஸ்ல நம்ம பண்றோம். ஸோ யாரெல்லாம் இந்த 1 டிஸ்டன்ஸ் அதிகமாக யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ப்ரொக்ரெசிவ் லென்சஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு ப்ராப்பரா ஐ எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு உங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு, இன்டர்மீடியட் எவ்வளோ இருக்கு, நியர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட மானிட்டர் அதிகமாக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ப்ரொக்ரெசிவ் லென்சஸ் சஜஸ்ட் பண்றது பெட்டர். சரிங்களா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் இன்ஃபோ கான்டாக்ட் அல்தாஃப் விஷன் கேர்.